முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு பிடித்தவர் உன்னிடம் பேசவில்லை என்று வருத்தத்தில் இருக்கின்றாய். எனக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும் என்பதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு அவர் என்னுடைய மனதில் இருக்கின்றார், என்னுடைய உறவில் இருக்கின்றார், என்னுடைய உயிரில் கலந்திருக்கின்றார் என்று நீ உன் துணையை நினைத்து எவ்வளவு மனவேதனையில் இப்பொழுது இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. அவர் உன்னிடத்தில் பேசவில்லை என்று மன வருத்தத்தில் இருக்கின்றாய். எதற்காக பேசவில்லை? உங்கள் இருவருக்குள்ளும் சண்டைகள், அதனால் அவர் உன்னிடத்தில் பேசவில்லை. நீயாக பேச வேண்டும் என்று அவரும், அவராக பேச வேண்டும் என்று நீயும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் மனவேதனையில் இருக்கின்றீர்கள். இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால் தானே வாழ்க்கை வாழ முடியும். இல்லை என்றால் இப்படி பெரிதலிலேயே உங்களுடைய வாழ்க்கை சென்றுவிடும். அவர்தானே தவறு புரிந்தார் என்று அவரே பேச வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். நான் செய்த தவறுக்கு போதுமான அளவிற்கு தண்டனை அனுபவித்து விட்டேன். போதுமான அளவு காயங்களை அவர் வார்த்தைகளால் தந்துவிட்டார். எனவே அவராக பேச வேண்டும் என்று உன் துணையும் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கின்றீர்கள். உன்னால் முடிகின்றது. ஆனால் உன் துணை இன்று அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு தானாகவே உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். இன்று அவராகவே வந்து உன்னிடத்தில் நான் தவறு இழைத்து விட்டேன், அந்த தவறுக்கான தண்டனையையும் அனுபவித்து விட்டேன், இப்பொழுதும் என்னை வெறுத்து விடாதே, என்னிடம் மீண்டும் பேசு பழையபடி என்று உன்னிடத்தில் கூறப் போகின்றார். அப்பொழுது நீயும் மனமுடைந்து உன் மனதில் உள்ள அனைத்தையும் கூறப்போகின்றாய். கோபம் என்பது எனக்கு இல்லை, ஆனால் நீங்கள் பேச வேண்டும் என்று தான் காத்திருந்தேன் என்று கூறப்போகின்றாய். பாச போராட்டம் இருவருக்குள்ளும் நடைபெறப் போகின்றது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தங்கமி, அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது. அவர் இன்று பேசிவிட்டார், அடுத்த சண்டையின் பொழுது நீ பேசு. யார் முதலில் பேச வேண்டும் என்பது முக்கியமல்ல. எந்த உறவுக்கு உள்ளேயும் விரிசல் வந்துவிடக்கூடாது. விரிசல் வராமல், பிரிவு வராமல் பார்த்து கொள்வதுதான் முக்கியம். பிரிவு என்பது நிரந்தரமானால் வாழும் வாழ்க்கையை கஷ்டமாகிவிடும். பிரிவு ஏற்படாமல் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை வாழ முயற்சி செய். உன் துணை இன்று உன்னிடத்தில் பேசும் பொழுது உன் மனதில் எழும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருக்கும். நீ அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதற்காகத்தானே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயம் அவை அனைத்தும் இன்றே நடக்கும். கவலைப்படாமல் இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.